எனினும் என் நிபந்தனையும் அதில் அடங்கும். என்ன நிபந்தனை மகாதேவா? ஆதிசக்தியிடமிருந்து நீ எவ்வரம் பெற்றிருந்தாலும் அவ்வரத்திற்கான தீர்வு கிடைத்துவிட்டால் நான் மறுகணமே மீண்டும் உருவெடுப்பேன். மீண்டும் என் சரீரம் கொண்டு சிவனாகவே தோன்றுவேன். காற்றில் வியாபித்த நான் புவியில் வலம் வருவேன். வேண்டாம் ஜிம்பராசுரா. மகாதேவரின் நிபந்தனையில் நீ சிக்கிக் கொள்ளாதே. ஏராளமான முயற்சிகளுக்குப் பிறகு அசுர குலம் இன்று இந்த நிலையை அடைந்துள்ளது. மதிக்கெட்டு முடிவெடுக்காதே. ஆம் மகனே, மகாதேவர் நிபந்தனை விடுக்கிறார் என்றால் அதை முழுமை செய்வதற்கான மார்க்கமும் அவரிடம் நிச்சயம் இருக்கும். ஒப்புக்கொள்ளாதே மகனே. ஆம் ஜிம்பராசுரா, மகாதேவரின் நிபந்தனைக்கு பின்னால் உத்தேசம் இருக்கும். இந்த நிபந்தனை நீ ஏற்காதே. சிந்திப்பதென்ன ஜிம்பராசுரா? மகாதேவர், 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 மகாதேவர். அற்புதம். சிவன் காண்பதற்கு அழகாக இருக்கிறார். ஆம் மகளே, சிவன் அனாதியானவர். அவரே சத்தியம், சுந்தரர், சகலமும் அவரே. மகளே, முன்னேறி செல். மகாதேவருக்கு சாம்பலை, மலர்களை மற்றும் பூஜை பொருட்களை செலுத்து. அன்னை ஆதிசக்தியின் கருணையினால்
நமக்கு மகள் கிடைத்திருக்கிறாள். எனவே பிரம்மாண்டமான விவாகம் செய்ய வேண்டும். சுயம்வரத்திற்கு வீர தீரர்களை வரவழைப்போம். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. நாம் நம் மகளுக்கு செய்யவிருக்கும் விவாகத்தை அண்ட சராசரமும் கண்டு வியக்கப் போகிறது. மகாதேவா, எங்களுக்கு ஆசி புரியுங்கள். வெகு விரைவில் எங்கள் மகளுக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க வேண்டும். மகாதேவா, கன்னியாகுமரியின் தந்தையும் அன்னையும் விசித்திரமாக கூறுகிறார்களே. ஆதிசக்தியின் எந்த வடிவமும் எந்த ரூபமும் எக்காலத்திலும் சிவனுக்கு மட்டுமே சொந்தம். அவ்வாறு இருக்கையில் அவர்கள் எவ்வாறு வேறொருவரை வரனாக தேர்ந்தெடுப்பார்கள்? தேவி, பிரபஞ்சத்தோர் போன்றே கன்னியாகுமரி சக்தியின் வடிவம் என்று அவர்களும் அறிந்திருக்கவில்லை. அதன் காரணமாகவே அவர்கள் மற்றொரு வரன் பற்றி கூறுகிறார்கள். ஆனால் கன்னியாகுமரி, அவளுக்கு உண்மை எதுவென்று தெரியும் அல்லவா? தெரியாது. இதில் தாங்கள் நகைப்பதற்கு என்ன இருக்கிறது? மகாதேவா, ஆடவர்கள் மிகவும் விசித்திரமானவர்கள். மாபெரும் கிரந்தங்களை எளிதாக புரிந்து கொள்வீர்கள், ஆனால் பெண்ணின் மனதை புரிந்து கொள்ள மாட்டீர்கள். அது பிரபஞ்சத்தை படைத்த சிவனாயினும் சரி. ஏன் அவ்வாறு கூறுகின்றீர்கள்? நான் தவறேதும் இழைத்தேனா? கூறுகிறேன் மகாதேவா, கன்னியாகுமரியை பாருங்கள், தங்களுக்கே அனைத்தும் விளங்கும். மகளே, சிவன் அனைவரது விருப்பத்தையும் நிறைவேற்றுபவர். அவரிடம் வரம் கோரு, உனக்கு ஒரு நல்ல வரன் கிடைக்க வேண்டும் என்று. ஆம் மகளே, இரு கரம் கூப்பி தலை வணங்கி முழு பக்தியுடன் மகாதேவரிடம் உனக்கான வரனை கேள். இல்லை, நான் இவரிடம் வரனை கோர மாட்டேன். நீ என்ன கூறுகிறாய் மகளே? எனக்குரிய வரன் அல்ல, வரனாக இவரே வேண்டும், வரனாக இவரே வேண்டும், வரனாக இவரே வேண்டும். இந்த கன்னியாகுமரிக்கு சிவன் வேண்டும், சிவன் வேண்டும், சிவன் வேண்டும். எனது விவாகம் இவருடன் நடக்கும்.
மகாதேவா 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 மகாதேவா. மகளே, நீ என்ன பிதற்றுகிறாய்? மகாதேவருடன் விவாகமா? அதற்கு வாய்ப்பில்லை மகளே. ஆம் மகளே, மகாதேவர் திருமணமானவர். சிவன் சக்திக்குடையவர். சிவசக்திக்கு இடையே செல்வது மாபெரும் பாவமாகும் மகளே. நாங்கள் கூறுவதை புரிந்து கொள். பிடிவாதத்தை விட்டுவிடு. மகாதேவா அவர்கள் கூறியது சரிதான். சிவனுக்கும் சக்திக்கும் இடையே எவராலும் வர இயலாது. அனைத்து ரூபத்திலும் தாங்கள் எனக்கும்